Now spleen 6. Spleen 6 வந்து 3 shown directly above the tip of the medial malleolus and the posterior border of the tibia. நீங்க டிபியா போனுக்கு பக்கத்துலேயே நீங்க டெப்ரெஷன் இந்த மேல்யூஸ்ங்கிறது இந்த போன் தான். இந்த போன்ல இருந்து நீங்க ஒரு 4 விரல் வச்சீங்கன்னா அதுல கரெக்டா வந்து அந்த டிபியா போனோட டெப்ரெஷன்ல இந்த போன் இருக்கும். இதுல வந்து 4 விரல் வைக்கணும். இதுல இருந்து 3 chun இருக்கும். இதுதான் அது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது கான்ட்ராஇண்டிகேட்டட் in the during pregnancy. அதுவும் இல்லாம இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் த எஸ்பி லிவர் அண்ட் கிட்னி 3 லெக் இன் மெரிடியன்ஸ். இது எல்லாமே 3 இன் மீட்டிங் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சான் இன் ஜியோன்னு சொல்லிட்டு, அதனால இன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இன் மெரிடியன், ஜியோ வந்து இந்த மெரிடியன் எனர்ஜி இருக்கு, சான்ங்கிறது 3. ஸோ இந்த மாதிரி தான் இந்த SP6 இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை பற்றி பார்க்கலாம். டோனிஃபை இன் அண்ட் பிளட். என்ன இப்போ உங்களுக்கு நான் பிளட்டுன்னா லிவர்னு சொல்லியிருக்கேன். இது எனி திங் சீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஸ்ப்ளீன் தான். அப்போ அதை வந்து டோனிஃபை பண்ணோம். டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் அஃப்கோர்ஸ் பிகாஸ் இட்ஸ் எர்த் பாயிண்ட், அந்த டைஜஸ்டிவ் இதெல்லாம் இருக்கும். சிங்கிங் அண்ட் பர்லாப்ஸாக இருக்குதுன்னா எனி திங் அது ஏன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த சிங்கிங் அண்ட் பர்லாப்ஸ் எல்லாம் ஸ்ப்ளீனும். கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ், மேல் செக்ஷுவல் இஷ்யூஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் டிஃபிகல்ட் லேபர், முக்கியமாக வந்து வலி வந்த பிறகு நம்ம போடுறது, அது சும்மா போட்டோம்னா கான்ட்ராஇண்டிகேட்டட் அபார்ஷன் ஆகிடும். அதனால வலி வந்த பிறகு அந்த லேபர் பெயினை தூண்டி விட்டு ஈஸியாக டெலிவரி ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்டுங்களில் இதுவும் ஒன்று. நம்ம சாதாரணமாக எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடியது நெய்மான்னு சொல்லக்கூடிய லிவர் 6க்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்டு. அது இல்லாமல் GB21 போடலாம், LI4 அண்ட் முக்கியமான அனதர் பாயிண்ட் இஸ் பிளாடர் 67. இத்தனை பாயிண்டோடையும் சேர்ந்து இந்த பாயிண்ட்டை போட்டோம்னா டெலிவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஆகும். அதே சமயத்தில் ஒரு வலி எடுத்த பிறகு தான் போடணும். அதர்வைஸ் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து கான்ட்ராஇண்டிகேட்டட் ஆயிரும், அபார்ஷன் ஆயிரும். அதாவது முன்னாலன்றப்ப ஒரு 1 மந்த் முன்னாலோ ஒரு 2 months முன்னாலாம் பண்ணக்கூடாது. பெயின் ஸ்டார்ட் ஆக விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி டெலிவரியாக இருக்கும். அந்த மற்ற நேரத்தில் நீங்கள் ஜஸ்ட் நியர் த டெலிவரி யூ கேன் மசாஜ் இட், கிவ் த அக்யூப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ், irregular amenorrhea. irregular menses amenorrheaங்கிறது வந்து ஒரு நீண்ட காலம் அப்படி வராமல் நின்றுடும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியான அமெனோரியா அண்ட் செகண்டரி அமெனோரியாலாம் இருக்குது. ஒரு ஏஜுக்கு வந்த பொண்ணு வந்து உடனே வராமல் ஒரு 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் கூட இருக்கும். தட் இஸ் அ ப்ரைமரி ஒன். அதுக்கு பிறகு வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு 2 மாதம் 3 மாதம் வராமல் இருக்கிறது, இர்ரெகுலராக இருக்கிறது, அப்படி இருக்கிற இன்ஸ்டியூஷன். டிஸ்மெனரியாங்கிறது வயிற்று வலி, அப்படி பீரியட் சமயத்தில் வரக்கூடிய. ஸோ அடுத்தது ப்ளீடிங் டிஸார்டர்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த ப்ளீடிங்னாலே நான் ஸ்க்ரீன் 1 வரை சொல்லியிருக்கேன். இது வந்து அருமையான பாயிண்ட். யூட்ரைன் ப்ளீடிங், கூல் பிளட் அண்ட் ஹார்ட் ஸ்கின் டிசீஸ், எந்த டிசீஸ் சில சமயம் வந்து உடம்பு ஸ்கின் டிசீஸில் கூட ஒரு தோல் நோய்களில் கூட ப்ளீடிங் இருக்கும். அதுக்கெல்லாம் கூட நல்ல பாயிண்ட். இன்சோம்னியா, பால்பிட்டேஷன், நெஞ்சு படப்படன்னு அடிக்கிறது, அப்புறம் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் இமோஷன்ஸ், டிசீனஸ், ஹைப்பர் டென்ஷன், இத்தனைக்கும் அருமையான புள்ளி. பொதுவாக மேல் இஷ்யூஸ், செக்ஷுவல் இஷ்யூஸ்க்கு ஆல்சோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம நிச்சயமாக இதை நம்பலாம். இது கிட்டத்தட்ட எல்லாமே எல்லா டிசார்டர்ஸும் நமக்கு கிடைக்கும். பிளட்டாக இருக்கட்டும், anything digestive issues இருக்கும், கைனகாலஜிக்கல் இஷ்யூ, மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ், மேல் இஷ்யூஸ், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ளீடிங் இஷ்யூஸ், பிளட்டை பற்றி. அது இல்லாமல் ஆல் திஸ் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து இன்சோம்னியா, பால்பிட்டேஷன், ஆங்ஸைட்டி இருக்கலாம் அருமையான பொருள். இது 4 விரல் வச்சுட்டு 3 chun above the malleus bone வந்து இங்கே இருக்கும். இங்கே இருக்கு இந்த போனு. இந்த போன்லேருந்து 4 விரல் வச்சிங்கன்னா அந்த பாயிண்ட் தான். இது வந்து டிபியா போனு. இதோட டெப்ரெஷனில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் கிட்னி, லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் என்ன சொன்னேன். கான்ட்ராஇண்டிகேட்டட் இன் ப்ரெக்னன்சி. பெஸ்ட் பாயிண்ட் ஃபார் நோன் ஃபார் கைனகாலஜிக்கல் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் இன் போத் விமன் அண்ட் மென். இதை நீங்கள் மறக்கவே வேண்டாம், இதை வச்சுக்கோங்க. இன் மீட்டிங் பாயிண்ட் அண்ட் தென் கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் இன் both men and women. So spleen 36 தான். இதுதான் மென்டல் ஹெல்த், எனி menstrual issues and period cramp வர்றது, டிஸ்மெனோரியா, அதெல்லாம்
அப்புறம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். இட்ஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, பசி இல்லாமல் இருக்குது. ஏன்னா அப்சர்ப்ஷனே இஸ் ஹேப்பன்ஸ் அந்த இதுதான் நமக்கு கிடைக்கிறதே வந்து குளுக்கோஸ் எனர்ஜி கிடைக்கிறதே பிகாஸ் ஆஃப் த ஸ்ப்ளீன் தான். ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்ப்ளீன் 6ல தான் கிடைக்குது. இது ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஸோ இது வந்து இன்சோம்னியான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சான் இன் ஜியோ, இதுக்கு பேர் சான் இன். சான்கிற 3 இன் வந்து இன்மெரிடியன் வந்து ஜியோ வந்து 3 மீட்டிங் பாயிண்ட், இந்த எனர்ஜி இருக்கிற 3 எனர்ஜி இருக்கிற பாயிண்ட். ஸோ ஜியோங்கிறது ஆல்ரெடி சொல்லி எனர்ஜின்ட்டு சான் ஜியோங்கிறத நம்ம ட்ரிபிள் வார்மரை பற்றி பேசியிருக்கோம். இது வந்து சான் இன் ஜியோ, அது 3 வார்மர் இருக்கிறது. இது வந்து 3 மெரிடியன் மீட் பண்ணுற எனர்ஜி மீட் பண்ணுற இடம். ஸ்ப்ளீன் 6. Sleep and stress problem, your skin will look fresh and it will have a new shine. நீங்க pressure கொடுத்தீங்கன்னா இது கிடைக்கும். கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் பிரெக்னன்சி சமயத்தில் போட்டீங்கன்னா நல்லது கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் செகண்ட் ட்ரைம்ஸ்டர் ட்ரேஸ் பண்ண இவர் முதல்ல பிகினிங்கில் வந்திருக்காங்களோ எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் போகணும். ஸோ அடுத்தது வந்து ஸ்ப்ளீன் 8க்கு வந்துட்டோம். பிகாஸ் ஐ ஹவ் ஸ்கிப் திஸ் ஸ்ப்ளீன் 7. ஸ்ப்ளீன் 7ல வந்து லொக்கேஷன் வந்து இப்போ நம்ம 3 சின் பார்த்தோம். இந்த மீடியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மேலியஸ் போன்ல இருந்து இங்கே 3 சின்ங்கிறப்போ 4 ஃபிங்கர்ஸ் வச்சு பார்த்தோம். இது வந்து 3 சின் பார்த்தோம். ஸோ ஸ்ப்ளீன் 6 அதில் இருந்து 6 சின் அபவ் த இந்த போன்ல இருந்து இந்த இதுக்குன்னு இங்கே ஒரு 3 சின் வருது, இங்கே ஒரு 3 சின், அங்கே ஒரு 3 சின். ஸோ திஸ் அதே டிபிஆர் ரோலையா இருக்கு. இது என்ன வந்து லோக்கல் பாயிண்ட் வந்து கண்டினியூட் மசில் அட்ராஃபி, ஒரு நியூட்ரிஷன் இல்லாமல் கிராம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது வந்து நம்ம பிளாடர் 54லாம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. அந்த மாதிரி பிளாடர் 57 வெரி குட் பாயிண்ட். 57 58லாம் கிராம்ஸ் காஃப் மசில். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸும் ரொம்ப நல்லது. இட் ப்ரமோட் யூரினேஷன், டிஃபிகல்ட் யூரினேஷன், ரிசால்வ்ஸ் டேம்ப்னஸ், லோவர் பாடி ஸ்வெல்லிங், ஆங்கிள். லோக்கல் பாயிண்ட் மாதிரி தான், எங்கள் வலி இருந்து வீக்கம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம முதல்லேருந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்ததுல ஸ்ப்ளீன் வந்து wood வந்து 1, spleen 2 வந்து fire, spleen 3 வந்து earth point, spleen 4 Leo connecting, spleen 5 வந்து metal point. அது spleen 6 வந்து 3n metal சொல்லிட்டேன். அது என்னோட இண்டிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரிவர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து spleen 7 பார்த்தாச்சு, லோக்கல் பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடியது spleen 8 வந்து Z-clef பாயிண்ட். இது எத்தனை சொன்னு இருக்குன்னா மேல இருந்து தான் we are going to measure it. அது பார்க்கலாம். ஸ்ப்ளீன் 8 பார்த்தீங்கன்னா 3 சின் பிலோ த எஸ்பி. எஸ்பி 9 வந்து இங்கே ஒரு மீடியல் சைடில் ஒரு பல்கியாக ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடம் வந்து இந்த டிபியா போனோலேருந்து ஒரு டெப்ரெஷன் மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடம் தான் எஸ்பி 9 இஸ் அ வாட்டர் பாயிண்ட். அதுலேருந்து நீங்கள் 3 சின்னா 4 விரல் கீழே வச்சிங்கன்னா அது வந்து ஸ்ப்ளீன் 8 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த Z-clef பாயிண்ட் வந்து வெரி பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் டியூ டு பிளட் ஸ்டாக்னேஷன், டிஸ்மெனோரியா வந்துருச்சு வயிற்ற பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் Z-clef பாயிண்ட்டை போடலாம். அதே மாதிரி பிளட் கிளாட்டாக போயிட்டு இருக்கு, ஃபைப்ராய்டுனால வரக்கூடிய டிஸ்மெனோரியா, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துக்குமே அருமையான பாயிண்ட். ஈவன் ப்ளீடிங் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம SP 1 போடும்போது கூட இதையும் போடலாம். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கும் அருமையான பாயிண்ட். இது வந்து செமினல் எமிஷன், டெப்ளீட்டட் செஷன்ஸ், ஒரு இது இல்லாமல் அவ்வளோவா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது போடலாம். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி டு லொக்கேட். அந்த ஸ்ப்ளீன் 9லேருந்து 3 சின் பிலோ Z-clef பாயிண்ட்டு. மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் இது கூட K5 கிட்னி 5 சேர்த்து போடலாம். ஸோ திஸ் த திங். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். ஸ்ப்ளீன் 9 வந்து வாட்டர் பாயிண்ட் வர போகிறோம். ஸோ ஸ்ப்ளீன் 9 வந்தாச்சு. ஸ்ப்ளீன் 9 வாட்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும்? அந்த லோவர் பார்டர் ஆஃப் த மீடியல் காண்டல் ஆஃப் த டிபி, இந்த டெப்ரெஷன் போஸ்டீரியர் இன்ஃபீரியர் டு த மீடியல் காண்டல் ஆஃப் த டிபியா. நீங்கள் இந்த டிபியா போன்ல இருந்து அந்த உள்பக்கமாக இருக்க ஒரு டெப்ரெஷனில் இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்போது அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தால இந்த மசில்ஸில் ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட்டு நல்ல பல்கியாக இருக்கும். அந்த பாயிண்ட் தான் வாட்டர் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹீசி பாயிண்ட். ஹீசி பாயிண்ட் எல்லாமே will be ending near the knee or elbow தான். நீங்கள் அது எல்லாமே ஹீசி பாயிண்ட் தான். அது
drains the dampness. இது வந்து முக்கியமா எடிமான்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரிட்டென்ஷனுக்கு அருமையான பாயிண்ட். அது ஜென்ரலி த்ரூ யூரினேஷன். நீங்க இப்போ வீக்கம் இருக்கு, இந்த இடத்துல வந்து உடம்புல வீக்கம் இருக்கு, காலில் வீக்கம் இருக்கு அப்படின்னா இது வந்து நீங்க போட்டீங்கன்னா யூரின்னால அந்த வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும், யூரின் போக வச்சு. இது கூட வந்து சாதாரணமா REN 9 also very good point. REN 9 is a good point. REN 9 கூட வந்து நமக்கு வந்து இதுவும் போடலாம், ஐ மீன் UB59 சேர்க்கலாம். அது சாதாரணமாக ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ REN 9 கூட இந்த ஸ்ப்ளீன் 9 போட்டிங்கன்னா இஸ் ஆக்சுவலி எடிமாவுக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட் இது. அது இல்லாமல் UB59 சேர்த்து போடலாம். ஸோ திஸ் இஸ் அ ஹீசி பாயிண்ட், திஸ் அ வாட்டர் பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இப்போ எதுவுமே வந்து இதே மாதிரி லிவர் 8 ஆல்சோ ஜெனிட்டல் ரீஜனில் இருக்கிற இதையும் அது வந்து வீக்கத்தெல்லாம் குறைக்கும். இது வந்து லோவர் வார்மரில் கீழே வயிற்றுல அடிவயிறில் இருக்கக்கூடிய லோவர் வார்மர் சொல்ல இந்த கிட்னி நம்ம எல்லா பாகங்கள்லாம் இருக்குல்ல, யூட்ரஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறது டேம்ப்னஸை ட்ரைன் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் பாயிண்ட் ஃபார் எடிமா. திஸ் 1 mark கொஸ்டின் ஆல்சோ தேர். இப்போ அடுத்தது வந்து ஸ்ப்ளீன் 10, another important point. ஆனால் இது எப்படின்னா நம்ம சாதாரணமாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு நீயை வந்து நீங்கள் நீட்டி சாதாரணமாக வச்சுருக்கும் போது அந்த மீடியல் பார்டர்லேருந்து, இந்த மீடியல் பார்டருங்கிறது இதுதான் மீடியல் பார்டர். இந்த மீடியல் பார்டர்லேருந்து இதுதான் மீடியல் பார்டர். இந்த பார்டர்லேருந்து இங்கே 2 சுன்னு அளந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்ப்ளீன். இது இந்த பார்டர் இதுதான் கிட்டத்தட்ட பேட்டலாலேருந்து வருது. இந்த பேட்டலால உள்பக்கமாக இருக்கிற அந்த லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 2 சின் மேலே 3 விரல் வச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இது குட் பாயிண்ட் ஃபார் டயபெட்டிஸ். டயபெட்டிஸுக்கு மட்டும் கிடையாது, ஜெனிட்டல் இஷ்யூஸ், பெயின், ஸ்வெல்லிங், இச்சிங் ஆஃப் த ஸ்க்ரோட்டம், ஜெனிட்டல்ஸ், ஸ்கின் ப்ராப்ளம் ஃப்ரம் த டேம்ப் ஹீட் ஆர் ஹாட் பிளட், எக்ஸிமா, பெயின்ஃபுல் ஹார்ட் சோர்ஸ், எனி அலர்ஜி. பொதுவாக வந்து நீங்கள் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சைனசிட்டிஸ்க்கு பண்ணாலும் சரி, கோல்டுக்கு பண்ணாலும் சரி, எனி எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ங்கிறப்ப நீங்கள் ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாத்துக்கும், ஈவன் ஃபார் ஹெட்டுக்கு கூட, ஹேர் ஃபாலுக்கு கூட ஸ்ப்ளீன் 10 போடலாம். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் ஃப்ரம் டேம்ப் ஹீட் ஆர் ஹாட் பிளட், எக்ஸிமா, பெயின்ஃபுல் ஹார்ட் சோர்ஸ், எனி அலர்ஜி. அது இல்லாமல் ஜென்டல் இஷ்யூஸ், ஜென்டலில் ஸ்க்ரோட்டம்லேருந்து எல்லா இடமே இச்சிங்கு, ஜென்டல் ப்ராப்ளம், வெஜைனிட்டிஸ், ஒரு மாதிரி எரிச்சல், அவங்களுக்கு வந்து அரிப்பு இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னா அதுக்கும் இருக்கும். எனி கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் ஒரு ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பிளட்டுனால வரக்கூடிய எனி அலர்ஜி, வெளிப்புற காரணிகள்னால வரக்கூடிய எந்த அலர்ஜி. அதனால ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பிளட், ஹீட், ஸ்டாசிஸ்னா ஸ்டாக்னேஷன், பிளட் ஸ்டாக்னேஷன். அப்போ டெஃபிஷியன்சி, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன், டிஸ்மெனோரியா, அமெனோரியா, பழையபடி கிராம்பிங், லின் டிசார்டர்னா லின்னுங்கிறது வந்து யூரினரி ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது வேணா வந்து ஷான்கிற டிசார்டர்ங்கிறது டைஜஸ்டிவ் இஷ்யூஸை கொடுக்கும். PMS வந்து யூட்ரைன் ப்ளீடிங். இந்த PMSங்கிறது போஸ்ட் மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம். அப்படின்னா நம்ம பீரியட் வரத்துக்கு முன்னால சில பேருக்கு வந்து உடம்பெல்லாம் வீங்கிக்கும், பிரெஸ்ட் எல்லாம் வீங்கிருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், தலைவலி வரும், டயேரியா வரும், வாந்தி வரும், இத்தனையும் இருக்கும். பீரியட் வந்தோடனே சரியா போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா விதத்துலையுமே உதவுது. ஈவன் ஹேர் ஃபாலுக்கு கூட ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸ்கின் டிசீஸ்க்கு அதை விட ரொம்ப நல்ல பாயிண்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஸ்ப்ளீன் 1 to 11 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 1 பார்த்தோம். இதில் லொக்கேஷன் இது ஸ்ப்ளீன் 11 வந்து மேலே வந்து 6 சுன் எபோவ் த ஸ்ப்ளீன். இது வந்து பேட்டலேருந்து 3 சுன் மேலேன்னு சொன்னேன் ஸ்ப்ளீன் 10. அது இல்லாமல் ஸ்ப்ளீன் இது வந்து 11 வந்து அதை விட 6 சுன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை இப்போதைக்கு ஃப்ரம் 11 ஸ்ப்ளீன் 11 to அந்த லைனில் வந்து 12 வரைக்கும் வருது. இப்போ பொதுவாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த விதத்தில் என்னென்னா, இது யூஸ்டு ஃபார் அ வெரைட்டி ஆஃப் யூரினரி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த கலெக்ஷன் ஆஃப் த டேம்ப்னஸ், டேம்ப் ஹீட், டிஃபிகல்ட் யூரினேஷன், அப்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான புள்ளி இது. ஸ்வெல்லிங் ஆஃப் த கிராயின் ஏற்கனவே நம்ம 10லையும் பார்த்தோம், இந்த 10லையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது லோக்கல் பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து 12. இது லொக்கேஷன் வந்து அங்கேருந்து இங்குவினல் சொல்லக்கூடிய நம்ம வந்து
கிராயின் கிட்ட வரும் எக்ஸ்டர்னல் இதில். இது வந்து பியூபிஸ்லேருந்து 3.5 லேட்ரல். ஸோ யூஸ் டு வெரைட்டி ஆஃப் யூரினரி டிசார்டர்ஸ். இதே முதல்ல நம்ம அதே சொன்னோம். ட்ரைனிங், டேம்ப்னஸ், ரெகுலேட்டிங் யூரினேஷன், அப்டாமினல் பெயின், ஹெர்னியா, ஹெமராய்ட்ஸுங்கிறது நம்ம ரத்த மூலம், ரெகுலேட்டிங் சி அண்ட் இன்விகிரேட்டிங் பிளட்டை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இனி வந்து அவ்வளோ வந்து ஸ்ப்ளீன் 13 வந்து அது ரொம்ப அதை விட முக்கியமான பாயிண்ட். நம்ம இருக்கிறதே பாயிண்ட் வந்து 21 தான். ஸ்ப்ளீன் 3 வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து 12 ஸ்ப்ளீன் 12 வந்து மேலே ஒரு சைடில் போய் பார்த்தீங்கன்னா 12 இருந்து 4 chin lateral to the anterior midline. அதாவது நம்ம தொப்புள் வர்றதுலேயே அந்த சிவி சொல்கிறோம்ல, ரென் மெரிடியன்ல இருந்து கரெக்டாக 4 chin தள்ளி இருக்கும். அந்த 4 chin தள்ளி இருக்கிறதுல அதில் வந்து பெட்வீன் CV2 வந்து TVC3, அதாவது ரென் 2 இருக்கும், ரென் 3க்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இது 4 chin இந்த பெட்வீன் இதில் இருக்கு. இதுலேருந்து வந்து லொக்கேஷன் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, ஆக்ஷன் இண்டிகேஷன் என்ன, அப்டாமல் பெயின், அப்டாமல் மாஸ், ஃபைப்ராய்டு, சிஸ்ட் இது மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம். அப்புறம் வந்து தை பெயின், ரெகுலேட்ஸ் லிவர் சி அண்ட் எலிவேட்ஸ் த பெயின். அது இல்லாமல் ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பக்கத்தில் தான் இதேமாதிரி 4 chin இந்த ஸ்ப்ளீன் 13 வருது. ஸோ வார்ம்ஸ் த மிடில் வார்மர், டிசிபேட்ஸ் த கோல்டு ஃபார் லோவர் அப்டாமினல் பெயின், டயேரியா, அப்டாமினல் பெயின். இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லோக்கல் ப்ராப்ளம், அந்த கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி இருக்கிறது தான். அதில் வந்து நமக்கு ரொம்ப வந்து முக்கியமானதுன்னு ஒன்று சொல்ல முடியாது. ஸோ கவுண்டர் ஃப்ளோ த சி டிஸ்டர்பிங் த லங், இதெல்லாம் கொஞ்சம் லோக்கல் அப்பர் வார்மருக்கு வந்துட்டதுனால லோக்கல் பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணணும். ஸ்ப்ளீன் 15 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டைஜஷனுக்கு முக்கியமானது. அதே ரோலிய 13, 14, 15ல இது வந்து நேவல்ல இருந்து கரெக்டாக 25 வரும். நேவல்ல இருந்து 2 chin, அடுத்து 2 chin வந்து 15 வரும். இது வந்து இது ஆக்சுவலாக இது வந்து should not be needled in the right side. ஏன்னா நமக்கு அங்கே லிவர்லாம் இருக்கிறதுனால ஒரு இந்த இடத்துல போடுறது இல்லை. அதாவது 24, 21 வரும் போடுறோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக மோக்ஸாலாம் கொடுக்கலாம், மோக்ஸா கொடுக்கலாம். 25 வந்து டயரியாவுக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த 4 பாயிண்ட் 2 பைலேட்டரலாக போட்டிங்கன்னா திஸ் ஒன் ஸ்ப்ளீன் 15 அண்ட் ஸ்டமக் 25 ஒரே லைனில் தான் இருக்கும். இந்த நேவல்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25 இருக்கும் 2 chin இதில். அப்போ இது வந்து 4 chin இருக்கும். ஸோ இந்த 4 chin கிட்ட இருக்க இந்த 2 பாயிண்ட், இந்த பக்கம் 2 பாயிண்ட் சேர்த்து 4ம் சேர்ந்ததுனாலே டைஜஷனுக்கு அருமையான புள்ளி. அப்டாமினல் பெயின் இது எல்லாத்துக்கும் இதுதான். ஸ்டமக் 25, லெவல் ஆஃப் த நேவல், இதுதான் நேவல். 2 பக்கம் இது 2 chin இருக்குது. இதுக்கு அடுத்து 2 chin வந்து ஸ்ப்ளீன் 5 இருக்குது நேவல். இது வந்து டைஜஷனுக்கு கிரேட் 4 கிரேட் பாயிண்ட் ஃபார் த டைஜஷன். ஸ்ப்ளீன் 16, 3 chin above the, இதை விட்டு 3 chin இங்கே இருக்குது அதிகமாக. இதுவும் வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட் ஸ்டூல், அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிறப்ப அது ஒன்று இருக்கும். அப்புறம் சில சமயம் சாப்பிட்டது அப்படியே ஒரு கேரட்டோ எதுவுமே எந்த காயுமே வேகாமல் அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஒரு இதெல்லாம் உணவு இதெல்லாம் அப்படியே ஃபுட் பார்ட்டிகுலெல்லாம் அப்படியே உணவு இதில் வருது, ஸ்டூல்ஸில் வருது, மோஷனில் வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அருமையான புள்ளி இது. SP17 இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ 6 chin. இப்போ 4 chinலேருந்து மிட் லைன்லேருந்து 6 chin ஆக்கிட்டோம். மிட் லைன்லேருந்து இங்கே வந்து 6 chin ஆயிடுச்சு. இது 6 chin லேட்டரல் டு த மிட் லைன். அப்போ வந்து 5th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில், இந்த இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ரிப்பிலேருந்து நம்ம தொராசிக் கேஜில் வரக்கூடிய அந்த ரிப்பு, இந்த ரிப்பில் இருக்கிற அந்த 5வது இன்டர்காஸ்டல்ஸ் 1, 2, 3, 12 இருக்கு இல்லையா, அந்த 12ல் அந்த 5வதுல இருக்கக்கூடியதான் இந்த ஸ்ப்ளீன் 17. அது ஃப்ரம் த மிட் லைன்ல இருந்து 6 chin இருக்கு. இது வந்து இதுவும் ஸ்ப்ளீன் சியை வந்து டைஜஷனை வந்து ரொம்ப நல்லா
ஸ்மூத்தாக வந்து ப்ரமோட் பண்ணுது. அதே மாதிரி வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லாமல், வாட்டர் தேக்கம், நீர் தேக்கம் இல்லாமல் இருக்குது. நெஞ்சு வந்து ரொம்ப ஃபுல்னஸ் ஆஃப் த செஸ்ட், நெஞ்செல்லாம் கனமாக இருக்கிறது, வாட்டர் ஸ்வெல்லிங்கு, பெல்ச்சிங், ஏப்பம் வர்றது, வாமிட்டிங், அது சொன்ன வாந்தி, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸ்ப்ளீன் 18 வந்து இதே மாதிரி தான் லோக்கல் பாயிண்ட். அதை விட வந்து 17லேருந்து ஒரு இது வந்து 5th அது மேலே வந்து 4th இன்டர்காஸ்டல் ஸ்பைன். இது சேம் திங், வாட் எவர் சர்க்குலேஷன் ஆஃப் த பிரஸ்ட் பெயின், பிரஸ்ட்டை சுற்றி இருக்கிறதுனால பிரஸ்ட் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும், லாக்டேஷன் முக்கியமாக பால், தாய்ப்பால் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நல்ல பாயிண்ட். ஸோ SP19 அண்ட் SP20 we have come to the end of this. இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப 21 இந்த மூணுமே அருமையான புள்ளிங்க. லொக்கேஷன் வந்து ஆரிச்சுன்னு அதே தான். அதாவது லங்கு, காஃபு, இந்த மாதிரி ஷார்ட்னஸ் ஆஃப் த பிரெத்து, செஸ்ட் ஆப்ரேஷன், இதுக்கெல்லாம் அருமையான புள்ளி வந்து 3rd இன்டர்காஸ்டல். முதல்ல வந்து 4th 5th பார்த்தோம், 17 18. இப்போ வந்து இது வந்து 3rd இருக்குது. அது அடுத்தது இது லங்கு இருக்கிற ஏரியாவதுனால லங் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும், ரெண்டும் ஒன்னே தான். 20யும் அதே மாதிரி தான். ஒரே நான் வந்து சில சமயம் வந்து நெஞ்சை கரிச்சிட்டு வருது, எது கழிச்சிட்டு வருது, இன்ஜஸ்டிங் ஃபுட்டு வந்து டிஃபிகல்ட்டி இன்ஜஸ்டிங் ஃபுட்டு வந்து ஃபுட்டை வந்து நம்ம இறக்கி அது டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கிற நிலைமை இருந்ததுன்னா அதுக்கும் நல்ல புள்ளி. அடுத்தது 21. திஸ் இஸ் அ கிரேட் லியோன்னு சொல்லுவாங்க, லியோ கனெக்டிங் பாயிண்ட்டு, மேஜர் லியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்ப்ளீன் வந்து 4 வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து லோவர் லியோ கனெக்டிங் பாயிண்ட்டு. அதே மாதிரி இது வந்து இது வந்து 21 இஸ் த அப்பர் வார்மரில் இருக்கிற. இது எப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் த 6th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்ன்னு பாருங்க. இங்கேருந்து சாதாரணமாக ஆக்சில்லாவுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து 21. ஸோ லொக்கேஷன் வந்து மிட் ஆக்சிலரி லைன் ஆஃப் த 6th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் அண்ட் 6th பிலோ த ஆக்சிலா, இங்கே மேலேருந்து 6 கீழே வரும். அண்ட் ஃப்ரீ எண்ட் ஆஃப் த 11th rib. 11th rib வந்து அங்கே ஃப்ரீ எண்ட் இருக்கும், அந்த இடத்துல இருக்கு, மிட் ஆக்சிலரி இருக்கு. கிராண்ட் லியோ கனெக்டிங் பாயிண்ட், இது ஸோ மேஜர் லியோ கனெக்டிங் சொன்னேன். இன்னொரு லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஸ்ப்ளீன் 4. Spleen 4 வந்து normal. Mentioned classically that when this point is deficient, all the joints are flaccid and when excess pain all over the body. இந்த ஒரு வேளை நமக்கு வந்து எப்போ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வலி வந்து வலிக்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ல வந்து எனர்ஜி டெஃபிஷியன்ட் ஆயிருந்துச்சுன்னா வேலைன்னு வரும், அந்த எலும்பெல்லாம் வேலைன்னு வரும். அதே மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்து உடம்பு பூரா வலிக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தாலே அந்த இடத்துல வலிக்கும். இந்த கைனோமாஸ்டியான்னு சொல்லிட்டு பாய்ஸ்க்கெல்லாம் வரக்கூடிய ஒரு பிரெஸ்டில் வீக்கம், அதுக்கெல்லாம் வந்து அருமையான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி விட, குளிக்கும் போதே நீங்கள் வந்து கைக்கு குறுக்க வச்சிங்கன்னா, இடது கையை வந்து வலது பக்கமாக வைக்கும்போது அவங்க அந்த நிப்பிள்ல இருந்து கரெக்டாக நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த ஆக்சிலாருக்கு கீழே வந்து ஆரிச்சுன்னு கீழே அப்படி தொட்டாலே அந்த இடத்துல வலிக்கும். டெய்லி ஒரு மசாஜ் குளிக்கும் போது மசாஜ் பண்ணாலே பிரஸ்ட் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே யூ கேன் ஸ்டிமுலேட் தி ஸ்ப்ளீன் எனர்ஜி. நல்ல ஒரு அருமையான பாயிண்ட். அடுத்தது வந்து டிசெண்டிங் லங்சி வந்து டிசைன் பண்ணுறது வந்து அது ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன், இங்கே இந்த செஸ்ட் ஏரியாங்கிறப்பவே நமக்கு வந்து அப்பர் வார்மர் வந்துருச்சு. ஸோ லிம்ஃபாட்டிக் பாயிண்ட், இது வந்து லிம்ஃபாட்டிக் பாயிண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு அமைக்கி கொடுத்தாலே இந்த நிணநீர் நீர் மண்டலம் இல்லையா, அந்த இது ட்ரைனேஜ் ஆகணும்னா அருமையான பாயிண்ட். அப்படி இருந்த நிணநீர் தேக்கமாக இருக்க போய் தான் நமக்கு இங்கே இடத்துல பிரெஸ்ட் வீக்கம் அந்த மாதிரி எல்லாம் வர்றது, அது தொராசிக் ரீஜனில் பெயின் வர்றது, இது எல்லாமே நீர் கோத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வரும். அது இல்லாமல் லங் இஷ்யூஸ்க்கெல்லாம் காஃப், செஸ்ட் ஆப்ரேஷன், ஷார்ட்னஸ் ஆஃப் த பிரெத் எல்லாத்துக்கும் அருமையான பாயிண்ட். ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன். இப்போ பார்த்தோம், முதல்லேருந்து பார்த்துட்டோம். இதில் வந்து மேஜர் கிராண்ட் லியோன்னு சொல்லக்கூடிய 21 வந்து எங்கே இருக்குன்னு 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடம் தான் இருக்குது, ஆக்சில்லாவுக்கு கீழே, ஆரிச்சினுக்கு கீழே, இங்கே 6th இன்டர்காஸ்டல் இருக்குல்ல இருக்குது. ஸோ இங்கே கீழே இருந்து பார்த்தப்ப ஸ்ப்ளீன் 1 வந்து வுட்டு, ஸ்ப்ளீன் 2 வந்து ஃபயர், அண்ட் ஸ்ப்ளீன் 3 வந்து எர்த்து, அண்ட் ஸ்ப்ளீன் 4 லியோ கனெக்டிங், ஸ்ப்ளீன் 5 வந்து மெட்டல் பாயிண்ட், அண்ட் ஸ்ப்ளீன் 6 வந்து 3 இன் மீட்டிவ் பாயிண்ட், அண்ட் ஸ்ப்ளீன் 8 வந்து ஜீக்லெஃப்ட் பாயிண்ட், ஸ்ப்ளீன் 9 வந்து வாட்டர் பாயிண்ட், ஸ்ப்ளீன் 10 வந்து அலர்ஜி பாயிண்ட். எல்லாத்துக்குமான அருமையான பாயிண்ட்.
this is main points noted நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது கமாண்ட் பாயிண்ட்ஸுங்கிறப்ப இதே தான் எல்லாமே லியோ கனெக்ட் பாயிண்ட் எவ்ரிதிங். ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ ஸோ மெனி டைம்ஸ். திரும்பவும் இன் ஆர்டரில் வர்றதுனால திரும்பவும் சொல்கிறேன். ரெசசியேஷன் அட் ஜிங்குவல் பாயிண்ட் ஸ்ப்ளீன் வுட் 1 அது ப்ளீடிங்க்கு ரொம்ப அருமையான பாயிண்ட்டு. ஸ்ப்ளீன் 2 வந்து வித் லிவர் 1 டயபெட்டிக் கூட ஸ்ப்ளீன் 1 சேர்த்து போடலாம். ப்ளஸ் டயபெட்டிக் ஹீட் இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே எனி ஹீட் இஷ்யூஸ் செகண்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆல் மெரிடியன்ஸ் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இது வந்து ஃபயர் பாயிண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன் வந்து எக்ஸ்பெல் த ஹீட். ஸ்ப்ளீன் 3 வந்து யுவான் சோர்ஸ் பாயிண்ட் எர்த் பாயிண்ட். திஸ் இஸ் த ஹோரரி பாயிண்ட் ஆல்சோ. இட் வில் கரெக்ட் ஆல் த இம்பேலன்ஸ் இன் த மெரிடியன். அப்புறம் ஸ்ப்ளீன் 4 வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட். திஸ் இஸ் த எக்ஸ்டர்னரி வெசலோட சேர்ந்த P6 கூட சேர்ந்து கமாண்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம் என்ன கைனகாலஜிக் இஷ்யூஸ் எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஆல்சோ. Spleen 5 with the metal point, and then this one spleen 6 with the 3 in meridian point. Spleen 8 one the C cleft point with any dysmenorrhea, anything bleeding with the K5 வந்து we can go menstrual issues க்கு போடலாம். ஸோ அடுத்தது வந்து ஸ்ப்ளீன் அது ஸ்ப்ளீன் 1 நம்ம ப்ளீடிங் இஷ்யூஸ்க்கு சொல்லியிருக்கோம். ஸ்ப்ளீன் 9 வந்து வாட்டர் பாயிண்ட். These are the main points you have to remember. Apart from this, Grand Leon சொல்லக்கூடிய spleen 21 so you have to remember. Digestive issue க்கு 15 வந்து plus வந்து 25 கூட stomach 25 கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். யூ ரிமெம்பர் ஜஸ்ட் தீஸ் திங்ஸ். That's all. Again you look at that command points. Put spleen 1, fire spleen 2, earth spleen 3, Leo spleen 4, metal spleen 5, Z clef C9 and Yuan Su spleen 3. Master Leo point, the grand Leo point spleen below, whole body weakness and pain. And spleen 6, lower abdomen, sexual organs, skin and parasympathetic nervous system. And spleen 9 is the good point for edema. Spleen 10, blood sugar, diabetes, allergic. So these are the cardinal points you have to remember always.